பொங்கல் வைப்பது தவறல்ல. ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல? பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பலனான பண்டிகை. அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும். அதனால சபையில பொங்கல் வைங்க. சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு 16வது வசனம் வாசிங்க. 8:16 வாசிங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும், சூரியனுக்கு நேரா அந்த பொங்கல் இருக்கும். அதை வச்சு கொண்டாடுங்க, அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ் பண்றான். கவனிச்சு கொள்ளுங்க, இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற பண்டிகையும் தெரியல, முதற் பலனான பண்டிகைனா என்னன்னு தெரியல, பொங்கல்னா என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனையே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 7 பண்டிகைகள் இருக்கு. இந்த 7 பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:16. பொங்கல் என்பது முதற் பலனான பண்டிகை. பொய். விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இந்த சபையில பொங்கல் வைக்கிறான், இங்க அது வைக்கிறாங்க, இங்க இது வைக்கிறாங்க. சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாள் வரக்கூடாது. சபைக்குள்ள அந்நிய அக்கினி ஒரு நாள் வரக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இங்க தீட்டுள்ளது, அருவருப்புள்ளது உள்ளே நுழைய கூடாது.